மரநெல்லிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் எந்த மிக்சிலுமே பண்ண முடியாது. ஒரு 8000 9000 கொடுத்து வாங்குற மிக்சியில் கூட நீங்கள் விதையாடல இது மாதிரி முழு நெல்லிக்காயை போட்டு ஜூஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஜூஸரில் வந்து நீங்கள் முழு நெல்லிக்காய் அப்படியே போட்டு ஜூஸ் பண்ணலாம். அன்னாச்சி பழம்லாம் நம்ம மிக்சியில் போடும்போது இந்த முள்ளுலாம் தனித்தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் போடணும். இது கரடு முரடாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக இதில் போட்டிங்கன்னா முள் தனியாக வந்துடும், சக்கை தனியாக வந்துடும். இந்த அன்னாச்சி பழத்தில் இருக்கிற முள்ளுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஜூஸ் பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு 4 பீஸ் போட்டிருக்கோம். அதில் என்ன லிக்யூட் இருக்கோ தனியாக வந்துடும் உங்களுக்கு. வணக்கம் சார், நம்ம வந்து ஜிஐபி கோல்டன் அசோசியேட்ஸ் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம்மருக்காக ஜூஸர் கொண்டு வந்திருக்கோம். ஜூஸர் பார்த்தீங்கன்னா இது எனி ஃப்ரூட்ஸ் எனி வெஜிடபிள்ஸ் கீரை ஐட்டம்ஸ்லாம் கூட நம்ம பண்ணிக்கலாம். சாதாரண மிக்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சி அதில் ஃபில்டர் பண்ணி அதில் நம்ம வாட்டர் போட்டு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம். இந்த ஜூஸரில் பொறுத்தவரை நீங்கள் இந்த கேரட்டில் என்ன ஜூஸ் இருக்கோ அந்த லிக்விட் மட்டும் நீங்கள் போட போட கீழே வந்துடும், சக்கை தனியாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் சார், இப்போது ஃபஸ்ட்டு கேரட் போடுறேன். இந்த கேரட்டில் என்ன லிக்விட் இருக்கோ அது மட்டும் செப்பரேட்டாக வந்துடும் பாருங்கள். மிஷின் ஆன் பண்ணுறீங்க ஒன்றையில் பாருங்கள். இந்த கேரட் உள்ளே போகிற அளவுக்கு இருந்தால் போதும். உள்ளே போடுறீங்க, ஒரே ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். அவ்வளோதான். 2 கேரட் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதில் என்ன லிக்விட் இருக்கோ அது தனியாக வந்துடும் உங்களுக்கு பாருங்கள். கடைசியாக சாய்ச்சிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், ஓப்பன் பண்ணுறது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மாதிரி இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜூஸ் கலெக்டர் தனியாக வந்துடும் பாருங்கள். இந்த 2 கேரட்டில் என்ன ஜூஸ் இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு செப்ரேட்டாகவே வந்துடும் பாருங்கள். ஊற்றி காட்டுறோம் பாருங்கள். இது வந்து ஃப்யூர் ஜூஸுங்க, மிக்ஸி மாதிரி வடிகட்டுறது கிடையாது. இது வந்து உங்களுக்கு தண்ணி பால் ஐஸ் என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்யூர் ஜூஸாக குடிக்க விரும்புகிறவங்க ஃப்யூர் ஜூஸாகவே குடிச்சிக்கலாங்க. இதில் உள்ள வேஸ்டேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இதில் 0% கூட உங்களுக்கு லிக்விட் இருக்காது பாருங்கள். சக்கை ஃபுல்லாக தனியாக இங்கே வந்துடும் பாருங்கள். இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. இது தனித்தனியாக எல்லாமே கழட்டியாச்சு. இந்த மோட்டர் மட்டும் தொடச்சி வச்சிங்கன்னா போதும். இது பாருங்கள், இது மாதிரி ஒரு பக்கெட் தண்ணியில் சும்மா இது மாதிரி லைட்டாக டிப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும். ஃபுல்லாக வாஷ் ஆகிடுச்சு பாருங்கள். 2 டைம் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மரநெல்லிக்காய் சார். மரநெல்லிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் எந்த மிக்சிலுமே பண்ண முடியாது. ஒரு 8000 9000 கொடுத்து வாங்குற மிக்சியில் கூட நீங்கள் விதையாடல இது மாதிரி முழு நெல்லிக்காயை போட்டு ஜூஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஜூஸரில் வந்து நீங்கள் முழு நெல்லிக்காய் அப்படியே போட்டு ஜூஸ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ போட்டு காட்டுற பாருங்கள். உள்ளுக்குள்ளார போட்டு இதில் ப்ரெஷரில் பாதியாக பிடிச்சிங்கன்னா போதும். இது அடிப்படை கீழே வந்து உங்களுக்கு ஜூஸ் கலெக்ட் ஆகும் பாருங்கள். 2 நெல்லிக்காய் போட்டிருக்கோம். அந்த 2 நெல்லிக்காயோட விதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு % கூட ஜூஸ் இருக்காது. அது 2 நெல்லிக்காய் போட்டிருக்கோம். அதில் என்ன ஜூஸ் இருக்கோ அது செப்பரேட்டாக வந்துடும் பாருங்கள். ப்யூர் ஜூஸ் மட்டும் வந்துடும். இது நெல்லிக்காயில் நம்ம எதுவும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலைங்க. ப்யூர் நெல்லிக்காய் ஜூஸ். வேஸ்டேஜ்லாம் உங்களுக்கு பொடியாக உங்களுக்கு வந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் சார். ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி போட்டிங்கன்னா போதும். 4 இது உள்ளே போகிற அளவு கட் பண்ணிங்கன்னா போதும். உள்ளுக்குள்ளார போட்டு சும்மா அழுத்தினீங்கன்னா போதும். இந்த மாதிரி வேஸ்டேஜ்லாம் தனியாக வந்துடும் உங்களுக்கு. ஜூஸ் பாருங்கள் செப்பரேட்டாக கீழே வந்துடும். இது ப்யூர் ஜூஸுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட் சார். பீட்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, எக்ஸாம்பிளுக்கு குழந்தைங்கள்லாம் பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி ஜூஸாக பண்ணி கொடுத்தனா சாப்பிடுவாங்க. ப்ளஸ் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸு இந்த மாதிரி இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்களாம் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இதுவும் அதே மாதிரி தான் 4 கட் பண்ணி உள்ளே போகிற அளவுக்கு, இந்த ஜூஸரில் பொறுத்தவரைக்கும் உள்ளே போகிற அளவுக்கு இருந்தால் போதும். இதை கட் பண்ணுறீங்க, ஆன் பண்ணுறீங்க, உள்ளே ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி போட்டுட்டு வச்சு அவ்வளோதான். சக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்துருக்கும் உங்களுக்கு பாருங்கள். துருவன மாதிரி இதில் ஜூஸ் இருக்காது. தோல் எல்லாமே தனித்தனியாக சீவி கொடுத்துருச்சு பாருங்கள். மேலே இருக்க தொல்லிலாம் பாருங்கள். இந்த ஜூஸ் நம்ம அரை பீட்ரூட் போட்டிருக்கோம். அதில் என்ன ஜூஸ் இருக்கோ அது செப்ரேட்டாக உங்களுக்கு வந்து சப் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முலாம்பழம் சார். இப்போது வெயில் காலம்னாவே நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா முலாம்பழம் தான் சாப்பிடுவாங்க பாருங்கள். அதுவும் நல்லா பீஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளார போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு தோல் தனியாக வந்துடும், செப்பரேட்டாக ஜூஸ் தனியாக வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான், ப்யூர் முலாம்பழம் ஜூஸ் ரெடி பாருங்கள். இந்த வேஸ்டேஜ்லாம் பாருங்கள். இந்த இடத்துல இந்த முலாம்பழம், தண்ணி பழம், வாட்டர் மெலன்லாம் போட்டால் லைட்டாக லிக்விட் மாதிரி இங்கே நிற்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அன்னாச்சி பழம் சார். அன்னாச்சி பழம்லாம் நம்ம மிக்சியில் போடும்போது இந்த முள்ளெலாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போடணும். இது கரடு முரடாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக இதில் போட்டிங்கன்னா உள்ளே போட்டு அழுத்தினீங்கன்னா முள் தனியாக வந்துடும், சக்கை தனியாக வந்துடும். ஜூஸ் பாருங்கள் கீழே இருக்குது.
பியூர் ஜூஸ் மட்டும் தனியாக கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலம்னாவே சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. இப்போ குடல் புண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வெள்ளரிக்காய் மார்னிங்கில் சாப்பிட்டிங்கன்னா நல்லது. இதை ஆன் பண்ணிவிட்டு இது உள்ளே போகிற அளவுக்கு இருந்தால் போதும். மிஷின் ஆன் பண்ணிங்க, இந்த தோல் தனியாக வந்துடும், ஜூஸ் தனியாக வந்துடும். ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு. அவ்வளோதான், ஒரே செகண்ட் தான் உங்களுக்கு. ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்க, நான் அரை வெள்ளரிக்காய் கீழே இருக்குது, ஆஃப் மட்டும் தான் போட்டிருக்கேன். அதில் என்ன ஜூஸ் வந்திருக்கு பாருங்கள். இந்த தோல் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் உள்ள தோல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. வேஸ்டேஜ் விதைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் உள்ள விதைங்கள்லாம் இந்த மாதிரி வந்துடும். ஜூஸ் மட்டும் உங்களுக்கு கீழே வந்திருக்கு பாருங்க. பியூர் வெள்ளரிக்காய் ஜூஸ், சின்ன வெள்ளரிக்காய் தான், அதில் பாதி தான் போட்டிருக்கேன். அதில் என்ன லிக்விட் இருக்கோ அது செப்பரேட்டாக வந்துடும் பாருங்கள். வெயில் காலத்துலலாம் வந்து வெள்ளரிக்காய் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது. 5 வருஷம் வரை ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3475 ரூபா வருதுங்க. இப்போ வந்து 1000 ருபீஸ் சம்மர் ஆஃபர் போயிட்டுருக்கு. 2475 ரூபா வரும். இந்த ப்ராடக்ட் வேணுன்ற கஸ்டமருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், பை பண்ணுங்கள்.